அன்பார்ந்த சக்தி மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். நாம் எப்பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கின்றோமோ அந்த நிமிடங்களெல்லாம் விசேஷித்த விதமான அருளையும் ஆற்றலையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஏசாண்டவர் நமக்கு வாழ்வு கொடுப்பவர். அவரிடமிருந்து நிலை வாழ்வை அவரது பெயரை உச்சரிக்கின்ற பொழுதே, இயேசுவின் நாமத்தை சொல்லுகின்ற பொழுதே நாம் பெற்றுக்கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, பிற மதத்தை சார்ந்த கல்லூரியிலே 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற ஒரு இளம் பெண்ணானவள் ஒரு குருவானவரிடம் வந்து முழந்தாள் படியிட்டு, சாமி, உங்களது 2 கரங்களையும் என் தலை மீது வைத்து எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கிறாள். அந்த வேளையிலே அந்த குருவானவர், பாப்பா, எதுக்காக நான் உனக்கு ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அந்த வேளையிலே அந்த இளம் பெண்ணானவள், சாமி, நான் தற்கொலை செய்வதற்கு 6 முறை முயற்சி செய்தேன். 6 முறையும் எப்படியோ காப்பாற்றப்பட்டு விட்டேன். இப்பொழுது 7வது முறையாக நான் தற்கொலை பண்ண வேண்டும். அதை நல்ல முறையிலே நான் செய்து முடிக்க வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள் சாமி என கேட்கிறாள். உடனே குருவானவர், இவள் ஏதோ உள்ள பிரச்சனையோடு வாழ்க்கை போராட்டத்தின் உச்ச நிலையில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு தனியாக அழைத்து, பாப்பா, இந்த கொஞ்ச வயதிலேயே நீ ஏன் இந்த முடிவுக்கு வந்தாய் என்று கேட்கிறார். அந்த வேளையிலே அந்த இளம் பெண்ணானவள் தன் வாழ்க்கை முழுவதையுமே அந்த குருவானவர் பாதத்திலே கொட்ட ஆரம்பிக்கிறார். சாமி, எனக்கு 3 வயது நடக்கின்ற பொழுது எனது தாயார் இறந்து விடுகிறார்கள். எனது அப்பா வேறு ஒரு திருமணம் செய்து கொள்கிறார். எனக்கு வந்த சித்தியானவள், சின்னமானவள் என் மீது கொஞ்சம் கூட அன்போ பாசனமோ காட்டுவது கிடையாது. வகுத்துல பிறந்த குழந்தைக்கு மட்டும் நல்ல அன்பை செலுத்துறாங்க, பாசத்தை காட்டுறாங்க, பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க. ஆனா இனி அவங்க அப்படியே புறக்கணிக்கிறாங்க. எனவே நான் வீட்டிலே வாழ்கிற பொழுது அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன், பாசத்துக்காக தவித்துக் கொண்டிருந்தேன். அன்பும் பாசமும் எனக்கு கிடைக்கல. எங்க சின்னம்மா சித்தி என்ன செஞ்சாங்கன்னா, வகுத்துல பிறந்த குழந்தைய மட்டும் கூடவே வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க. ஆனா என்னைய தூரத்திலே இருக்கின்ற ஒரு ஆர்ஃபனேஜுக்கு, போர்டிங்குக்கு, அனாதை மடத்திற்கு படிப்பதற்காக அனுப்பினார்கள். நான் சென்ற அந்த இடத்திலும் அன்பிற்காக பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன். அன்பும் பாசமும் அங்கும் எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கவில்லை. இப்பொழுது கல்லூரியிலே நான் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன். அன்புக்காக பைத்தியக்காரத்தனமாக, வெறித்தனமாக, மூர்க்கத்தனமாக இயங்கிக் கொண்டிருக்கிற எனது நிலையை பார்த்து சிறியவர்கள் முதல் இளைஞர்கள், பெரியவர்கள் நீங்களாக ரொம்ப பேரு என்கிட்ட வந்தாங்க. அன்பா பேசினாங்க, பாசமா பேசினாங்க. அவர்கள் காட்டுவதுதான் உண்மையான அன்பு, அவர்கள் செலுத்துவதெல்லாம் உண்மையான பாசம் என்று நினைத்து அவர்கள் பின்னாடியெல்லாம் சென்றேன். அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற
வெறித்தனமாக பைத்தியக்காரத்தனமாக இயங்கிக் கொண்டிருக்கிற எனது சூழலை அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் பின்னால் சென்ற பொழுது என்னை எல்லாரும் தவறாக பயன்படுத்தினார்கள். பயன்படுத்தி விட்டு எல்லாரும் இப்பொழுது என்னை விட்டு ஓடி போய்விட்டார்கள். எவ்வாறு விளக்குமாற வைத்து வீட்டை கூட்டிவிட்டு மூளையிலே போடுகிறோமோ, எவ்வாறு டீ கப்பிலே டீயை குடித்துவிட்டு அந்த கப்பை தூக்கி எறிகின்றோமோ, அதுபோல இப்பொழுது நான் உதவா கரையாக வேண்டாதவளாக இருக்கிறேன் சாமி. எனவே சாமி, நான் சாக வேண்டும். உண்மையான அன்பும் பாசமும் இல்லாத இந்த உலகமானது வாழ்வதற்கு அருகதையற்றது, தகுதியற்றது, யோக்கியதையற்றது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற ஏமாற்றுக்காரர்கள் வாழ்கின்ற இந்த உலகமானது வாழ்வதற்கு கொஞ்சம் கூட தகுதியற்றது சாமி, வக்கற்றது சாமி, யோக்கியதையற்றது சாமி. எனவே சாமி, பிளீஸ் எனக்காக ஜெபியுங்கள். நான் எவ்வளவு வேகமாக சாக விரும்புகிறேனோ அவ்வளவு வேகமாக சாக வேண்டும். எனவே அதற்காக எனக்காக தயவு செய்து ஜெபியுங்கள் சாமி என கெஞ்சி கேட்கிறாள். உடனே குருவானவர் அவளை பார்த்து கேட்கிறார், பாப்பா, நீ 6 தடவை தற்கொலை பண்ணுவதற்கு முயற்சி செய்தாய், முடியவில்லை. ஆனா 7வது முறையாக தற்கொலை பண்ணுவதற்கு கூட ஒருடைய உதவியை நாடி வந்திருக்கிறாய். அவர் யாரு? இயேசு என சொல்கிறாள். அந்த இயேசுவை பார்த்திருக்கியா? கிறிஸ்துவ கோயிலுக்கு போயிருக்கியா? நான் போனதே இல்லை சாமி. சரி வாப்பா, அந்த இயேசுவிடமே உனது வாழ்க்கையை நீ ஒப்படைத்து ஜெபித்தால் என்ன என்று சொல்லி அந்த பாப்பாவை, பாப்பா கண்ணை மூடுவாப்பா, கண்ணை மூடி ஒரு 7 முறை இயேசு 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 என சொல்லுவாப்பா அப்படிங்கிறார். அவளும் கண்ணை மூடி இயேசு 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 என சொல்ல ஆரம்பிக்கிறாள். அவள் சொல்லுகிற பொழுதே குருவானவர் தனக்கு இருக்கின்ற குருத்துவ அருள் பொழிவின் வல்லமையினால், ஆற்றலினால், சக்தியினால் ஜெபிக்கிறார். ஏசு ஆண்டவரே, உமது நாமத்தின் வல்லமை இவளுக்குள்ளாக கடந்து வரட்டும். உமது நாமத்தின் வல்லமை இவரிடம் இருக்கின்ற தற்கொலை நேரத்தை மாற்றட்டும். உமது நாமத்தின் வல்லமை இவளுக்குள்ளாக நிலை வாழ்வை பொழியட்டும். உமது நாமத்தின் வல்லமை இவள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் என ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணி இயேசுவே இயேசுவே என சொல்ல ஆரம்பித்தவள் சத்தமாக சொல்ல ஆரம்பிக்கிறாள், இயேசுவே 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 இயேசப்பா 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 இயேசுவே 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 இயேசப்பா 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 என 1/2 மணி நேரம் கத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறாள். 2 கண்களிலும் கண்ணீர் மல 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 என வந்து கொண்டிருக்கிறது. குருவானவர் அவள் அழட்டும், சத்தமாக சொல்லட்டும் என விட்டு விடுகிறாள். 1/2 மணி நேரம் கண்ணீரோடு இயேசுவே இயேசப்பா என்று சொல்லி முடித்த பிற்பாடு குருவானவர் அவள் தோள்பட்டையை தட்டி, பாப்பா, நீ இயேசுன்னு சொல்ற சமயத்துல உனக்கு என்னவாப்பா நடந்துச்சு? ஏன் பாப்பா அழுத அப்படின்னு கேட்கிறார். அந்த வேளையிலே அந்த பெண்மணியானவள் தனக்கு ஏற்பட்ட கண நேர அனுபவத்தை அந்த குருவானவரோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். சாமி, நான் இயேசுவே இயேசப்பா அப்படின்னு சொல்லுகின்ற வேளையிலே ஒருவர் என்னிடம் வந்தார், என்னை கட்டி அணைத்தார், முத்தமிட்டார், உண்மையான அன்பை எனக்கு செலுத்தினார், உண்மையான பாசத்தை என் மீது பொழிந்தார். அவர் கட்டி அணைத்து என்னை அரவணைக்கிற பொழுது, அன்பை பொழிகிற பொழுது என் இதயமானது மகிழ்ச்சியால் துள்ளிற்று. என் உடல் முழுவதும் இனம் முறையாக ஒரு விதமான குளுமையான அதிர்வு ஏற்பட்டது எனக்குள்ளே என்று சொல்லுகிறார். உடனே குருவானவர், பாப்பா, நீ இயேசுன்னு சொல்ற சமயத்துல ஓன்ட்ட ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னையே பாப்பா, அவர் எப்படிப்பட்டவர்னு உன்னால அடையாளம் சொல்ல முடியுமா பாப்பா என கேட்கிறார். அந்த வேளையிலே அந்த பெண்மணி சொல்லுகிறார், சாமி,
அவருக்கு வயது 33 இருக்கும். கிப்பி முடி மாதிரி வச்சிருந்தாரு, தாடி வச்சிருந்தாரு. இதை லேசா தெரிஞ்சிச்சு. இப்படி வெள்ளை உடுப்பு மாதிரி போட்டிருந்தாரு. இதயத்தில் ஒரு பக்கம் சிவப்பாகவும் இன்னொரு பக்கம் வெள்ளையாகும் தண்ணி போலவும் வந்துச்சு சாமி என்று கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளம் சொல்லுகிறார். உடனே குருவானவர் தனது பைபிளை திறந்து பைபிளில் இருந்த ஒரு படத்தை காட்டுகிறார். பாப்பா இது மாதிரியா பாப்பா அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த பெண்மணி, சாமி எக்ஸாக்டா சரியா இவரே தான் சாமி, சாமி எக்ஸாக்டா சரியா இவரே தான் சாமி என சொல்லுகிறார். உடனே குருவானவர், ஆம் பாப்பா, இந்த இரக்கத்தின் இயேசுதான், இயேசு ஆண்டவர் தான் உன் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக நீ கூப்பிடுகிற பொழுது ஓடி வந்து உன்னை அணைத்தார். இனி சந்தோஷமாக வாழ சொல்லுகிறார். இதை சொல்லிவிட்டு அவள் சொல்லுகிறாள், சாமி இனி நான் சாக விரும்பவில்லை சாமி, எவ்வளவு ஆண்டுகள் வாழ முடியுமோ அவ்வளவு ஆண்டுகள் வாழ விரும்புகிறேன். இயேசு என அழைத்த பொழுது என் மீது உண்மையான அன்பையும் பாசத்தையும் பொழிந்த அவர் ஒருவருக்காக மட்டும் என் வாழ்நாள் முழுவதும் வாழ விரும்புகிறேன், சாட்சியாக விரும்புகிறேன், அவர் மகிமைக்காக வாழ விரும்புகிறேன் என சொல்லுகிறார். உடனே குருவானவர், கடவுள் ரொம்ப நன்றிமா, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் பைபிளை படிக்க வேண்டும், ஜெபமாலை செவிக்க வேண்டும் என்று திருச்சபையுடைய ஒழுங்குமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றாள். அழுகையோடு வந்தவள் மகிழ்ச்சியோடு செல்கிறாள். ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று கூறிய ஆண்டவரிடம் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டுதான் செல்லுவார்கள். ஏனென்றால் திருத்தூதர் பணி 4:12 சொல்லுகிறது, நாம் மீட்படைவதற்கு வானத்தின் கீழ் மனிதரிடையே இயேசுவின் நாமத்தை தவிர வேறு எந்த பெயரும் நமக்கு அருளப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை என்று. எனவே நமக்கு மீட்புக்காக கொடுக்கப்பட்ட இயேசு என்கின்ற பெயரை நாம் அடிக்கொரு முறை உச்சரிப்போம். நீதிமொழிகள் 18:10 சொல்கிறது, ஆண்டவருடைய திருப்பெயர் உறுதியான 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 கோட்டை, அவருக்கு அஞ்சி நடப்போர் அதனுள் நுழைந்து அடைக்கலம் பெறுவர் என்று. எனவே நாம் எந்த நேரமும், குறிப்பாக நெருக்கடி நேரத்திலே ஆண்டவருடைய பெயரை கூவி அழைப்போம், இயேசு என சொல்லுவோம். அவர் நாமும் உறுதியான கோட்டை என்ன எண்ணிக்கொண்டு இயேசு இயேசு சொல்லுகிற பொழுதே, நான் எனக்கு பாதுகாப்பு கோட்டையாக இருக்கின்ற ஆண்டவரிடம் சொல்லுகின்றேன், எனது அடைக்கல பாறையாக இருக்கின்ற இயேசுவிடம் சொல்லுகிறேன், எனக்கு பாதுகாப்பாக இருக்கிற இயேசுவிடம் சொல்லுகிறேன், எனக்கு அரணாக எந்தவித ஆபத்து மரமனை காக்கின்ற இயேசுவின் திரு இருதயத்துக்குள்ளாக நான் நுழைந்து பாதுகாப்பை பெறுகிறேன் என்கின்ற ஆழமான நம்பிக்கையோடு செல்லுவோம். அப்பொழுது நமது நோய் நீங்கும், நமக்கு விடுதலை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். இந்த வேளையிலும் கூட நாம் கண்களை மூடுவோம், கரங்களை கூப்புவோம். அன்று உள்ளத்திலே பயங்கரமான பிரச்சனையோடு வேதனையோடு தற்கொலை பண்ணிக்கொள்ளலாமா என்ற நோக்கத்தோடு ஒரு பெண்மணி வந்தாள். இப்படி வந்தவள் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நிறைவோடு இயேசுவின் சாட்சியாக சென்றாள். அவளை மாற்றியது இயேசு என்கின்ற வார்த்தை. இப்பொழுது இந்த சக்தி மத தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், பலவிதமான போராட்டத்தோடு இருக்கலாம், கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், நோய்களோடு இருக்கலாம், சோர்வோடு இருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம்.
வேரோடு இருக்கலாம், திருமணம் முடியாமல் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், எதிர்ப்பு அலைக்கழிக்கப்பட்டு இருக்கலாம். இந்த வேளையில அடிமை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் இயேசு என்கிற வார்த்தை உச்சரிக்க போகிறீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரீம் செய்யும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட குருத்து அருள்புலின் வல்லமையினால், இயேசுவே, யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு இயேசு 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 என சொல்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக உமது நாமத்தின் வல்லமை கடந்து வருவதாக, உமது நாமத்தின் வல்லமை அவர்கள் உச்சத உள்ளங்கள் வரை நிரப்புவதாக, இப்பொழுதே மாற்றம் நிகழ்வதாக என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனவே என் கண்களை மூடிக்கொண்டு கரங்களை கூப்பிக்கொண்டு எல்லாரும் ஒன்றாக இயேசுவே 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 என்று சத்தமாக கூப்பிடுவீர்களா? இயேசுவை அழைக்கிறீர்களா? எல்லாம் அப்படி சத்தமா சொல்லுங்க. 7 முறை கண்களை மூடி சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே. எல்லாம் உள்ள வல்லமை மிக்க மூவர் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த சக்தி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.